இன்னைக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்டதுல இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுல அதிகமான நபர்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. கடந்த முறை ஒட்டுமொத்தமாவே 73% தான். ஆனா இப்ப 3 மணிக்கே 70% பேர் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தோட நல்ல விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓட்டு போட்ட எல்லாருக்குமே அந்த போலிங் பூத்ல போகும்போது ஒரு விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. வெள்ளை சட்டை அரசியல்வாதிகள்னாலே பொதுவா வெள்ளை சட்டை தானே போடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 6:45க்கே பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஓட் போட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் அவர்களும் ஓட் போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் எல்லா இடங்கள்லயும் கேம்பெயின்ல இருந்து அவருடைய அரசியல் மேடைகள் எல்லாத்திலுமே வெள்ளை சட்டை போட்டு அந்த ஒரு பேஜ் கலர் பேண்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரியான ட்ரெஸ் கோட்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க. அஜித் அவர்களும் ஒயிட் கலர் தான் இன்னைக்கு போட்டிருந்தாங்க. ஆனா ஒயிட் கோட் போட்டிருந்தாரு. சோ அந்த ஒயிட் கோட்டை எப்படி சொல்றாங்கன்னா, போன வாட்டி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சைக்கிள்ல ஓட் போல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓட்டுக்கு பின்னாடி இந்த சைக்கிள் கலர் பெயிண்ட் எல்லாம் வச்சு டீகோட் பண்றேன்னு சொல்லி அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்க அப்படின்ற அளவுக்கு அது பேசும் பொருளாச்சு. அது ஆதவ அர்ஜுன் அவர்களே மேடையில சொல்லியிருந்தாங்க. சோ அந்த கலரை வச்சு யார் என்ன ட்ரெஸ் போடுறா, என்ன கலர் டிஷர்ட் போடுறாங்க அப்படின்றத வச்சு அவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத டீகோட் பண்றது ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ ஒரு வகையில ஒரு கருத்து அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எந்த கருத்துலையும் நான் சிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அஜித் அவர்கள் ஒயிட் கோட் போட்டு வந்திருந்தாரு, ஒயிட் பிளேசர் போட்டு வந்திருந்தாரு. அப்படி எந்த ஒரு டீகோடோ எந்த ஒரு சர்ச்சையிலையும் நம்ம மாட்டிட கூடாதுன்றதுனால தான் அஜித்குமார் ஒயிட் கலர்ல கோட் போட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா மத்த எல்லாரும் ஒயிட் ஷர்ட்டும் அதே பேஜ் கலர் பேண்ட்டும் போடுறதுக்கு காரணம், நான் டிவிகே சப்போர்ட்டர்டா. இன்னைக்கு இணையதளம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெரிய அளவு நடிகர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களோட சிம்பாலிக்கா நான் டிவிகே சப்போர்ட்டர் அப்படின்றத தெரிவிக்கிற வகையில போட்டுட்டு இருக்காங்க. எல்லா போலிங் பூத்ஸ்லயுமே சின்ன சின்ன பசங்களை தொடங்கி மக்கள்ல பல பேர் ஒயிட் ஷர்ட்ஸ் போட்டுட்டு போய் ஓட் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னும் சில நடிகர்கள் பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுட்டு வராங்க. சூர்யா அவர்களா இருக்கட்டும், தனுஷ் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கருப்பு சட்டை போட்டுட்டு வராங்க. சிம்பு ஒயிட் போட்டிருந்தாரு, ஜெய் ஒயிட் போட்டிருந்தாரு, சிபி சத்யராஜ் ஒயிட் போட்டிருந்தாங்க. இங்க சத்யராஜ் பிளாக் போட்டிருந்தாரு. பிளாக்னா டிஎம்கே, ஒயிட்னா டிவிகே அப்படின்ற மாதிரி பிளாக் யாரு ஒயிட் யாரு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இதுதான் ஒயிட் ஷர்ட், ரெட் ஷர்ட், பிளாக் ஷர்ட்னு சொல்லி பிரிச்சு அது ஒரு ட்ரெண்டா இப்போ இணையத்துல போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைம்ல ஒரு ட்ரெண்ட் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸும் அதை பண்ண தொடங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டம் போயிட்டு இருந்துச்சுன்னா, எலெக்ஷன் பூத்துல போய் என்னலாண்டா பண்ணுவீங்க? இதெல்லாம் தேவையா? போனோமா ஓட்டு போட்டோமா வந்தோமான்னு இல்லாம டிவிகேவின் சப்போர்ட்டர் ஒருத்தர் ஓட்டிங் போல் போத்ல போயிட்டு இவிஎம் மிஷின்ல விசில் சின்னத்துக்கு போடுறத போட்டு அது கெத்தா பின்னாடி ஒரு பாட்டை போட்டு கடைசியில் கைது பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல போய் தள்ளி இருக்கு. ஓட்டு போட்டதை போட்டோ எடுத்து வெளியிட்டது பெரிய அளவு சர்ச்சையாகி அதுக்கு நிறைய லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ் எல்லாம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நபரை இன்றைக்கு காவல்துறை கைதும் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பத்தூரை சேர்ந்த சக்திவேல் அப்படின்ற டிவிகே கட்சியினுடைய ஆதரவாளர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறாரு. போயிட்டு ஓட்டு போட்டது மட்டும் வராம அதை வீடியோ எடுக்க கூடாது, ஏன் ஓட்டு போட்டதை சொல்லவே கூடாதுன்ற அளவுக்கு அதை கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி ஒரு இல்லீகலான ஒரு வேலையை பண்ணிட்டாங்க டிவிகே ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி அவர் மேல இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்டிகேவினுடைய வீடியோஸும் சர்க்குலேட் ஆகுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நிறைய ஏஐஸ், நிறைய எடிட்ஸ்லாம் வர்றதுனால இல்லை பழைய வீடியோ எதுவும் போடுறாங்களா, அது என்ன அப்படின்றது இன்னும் கன்க்ளூஷன் வரல. ஏன்னா இன்னும் யாரும் கைது செய்யப்படலை. ஆனா என்டிகேவோட ஒரு வீடியோவும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இங்க டிவிகேவினுடைய ஆதரவாளர் இப்படி ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தை பண்ண காரணத்தினால கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பெண் நான் ஓட்டெல்லாம் போட முடியாது, என்ன கடுப்பேத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா கியூல நின்று காத்திருந்து ஓட்டு போடலான்னு போயிருக்கிறாங்க. அதுல அங்க அதிகாரிகள் நிறைய பெரிய கியூ நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கொடுத்து ஓட்டு போடுறதுக்காக அந்த மாதிரி தான் கியூ போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அதிகாரியில ஒருத்தர் ஒரு ஆண் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா ஒரு பெண் ஓட்டு போடணும் அப்படின்றத அந்த மாதிரியான ஒரு ரூலை போட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது தொடர்ந்து 2 ஆண்களை அனுப்புனதுனால அந்த பெண் கோபம் அடைஞ்சு, எவ்வளோ நேரமாக நாங்கள் காத்துட்டு இருக்கோம், இந்த அதிகாரி இப்படி பண்ணுறாரு, ஓட்டும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது, ஓட்டே வேணாம், நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன், வெயிலில் வேற காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் எல்லாம் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஸோ இப்படி ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டையில் கள்ள ஓட்டு போட வந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு சண்டையில்
இவிஎம் மிஷினையே அடுத்தது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உடைச்சிட்டாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சென்னையிலேயே இன்னொரு தொகுதியில இவிஎம் மிஷின் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லியும் காலையில ஒரு 2 மணி நேரம் கிட்ட வந்து வெயிட் பண்ணி மக்கள் வந்து ஓட் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி சென்னை சுற்றியும் பல இடங்கள்லயும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு தேர்தல் நேரத்துல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஓட் பெர்சன்டேஜ் வந்து போல் ஆயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு எலெக்ஷன் இந்த வாட்டி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மாறி இருக்கு. எல்லா நடிகர்கள் காலையிலிருந்து அரசியல்வாதிகள் தொடங்கி எல்லா நடிகர்களும் அவங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஓட் போட்டுட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒயிட் ஷர்ட், பிளாக் ஷர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.